நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று நஜிஸ்களில் இருந்து உள்ளத்தை சுத்தமாக வைப்பது, இன்னும் ஒன்று அருவருக்கத்தக்க விஷயங்களில் இருந்து உள்ளத்தை சுத்தம். அருவருக்கத்தக்க எல்லாம் நஜிஸ் அல்ல. இப்ப உதாரணமாக சளி நஜிஸ் அல்ல. அது மூக்கிலிருந்து வரக்கூடிய சளியாக இருந்தாலும் சரி, அல்லது வாயால் வழியாக கூடிய சளியாக இருந்தாலும் சளி நஜிஸ் அல்ல. ஆனால் அருவருக்கத்தக்க, இப்படி நஜிஸான விஷயங்களில் இருந்தும் அருவருக்கத்தக்க விஷயங்களில் இருந்தும் நம்முடைய உடம்பை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தலைவிரி கோலமாக சும்மா பரட்ட தலையோட வாரார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல சப்ஜெக்ட் வேற ஓதிட்டு இருந்தது. அவரை பார்த்து சொன்னார்கள், இந்த கோலத்தில் வாரானே, இந்த முடியை கண்ணியப்படுத்தவனுக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்ப இஸ்லாம் ஒரு நீட்டான கிளீனான மார்க். அப்ப ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுக்கு முடிவெட்டுவது, மீசை வளர்ந்தால் கத்தரிப்பது, தாடியை ஒழுங்காக வைத்துக் கொள்வது, மர்ம இடங்களிலே முளைக்கக்கூடிய உரோமங்களை அகற்றுவது, நகம் வெட்டுவது, இவைகளெல்லாம் மார்க்கமாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இந்த குல்லி வுது, இன்னொரு ரிவாயத்தில் இந்த குல்லி ஸலா. என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டமாக இருக்க மாட்டாது என்று இருந்திருந்தால் ஒவ்வொரு வுதுவின் போதும் அல்லது ஒவ்வொரு தொழுகையின் போதும் பிரஷ் பண்ண சொல்லியிருப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஆனா அவங்க பண்ணினாங்க. ஏதாவது ஒரு பயணம் போய் வீட்டுக்கு வந்தா, அது தூர பயணமா இருக்கலாம், கிட்ட பயணமாக இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் போய் வந்தா ஃபர்ஸ்டா செய்யறது பிரஷ் பண்றது. வீட்டுல முதல் மிஸ்வாக் பண்ணிட்டு தான் அதுக்கு ஒரு வாய்ப்போட பேசுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்த விஷயத்தில் எவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய உடம்பில் அருவருக்கத்தக்க அசுத்தங்களும் நஜிஸான அசுத்தங்களும் இல்லாமல் நம்முடைய உடலை எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை குளிக்கிறது கடமை என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் வெள்ளிக்கிழமை குளித்துக் கொள்வது கடமையாகும் என்று. அதில் சட்ட ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த கடமை என்பது வாஜிபை குறிக்குமா அல்லது சுன்னத்தான குளிப்பாக அது அமையுமா என்பது அது வேற சப்ஜெக்ட். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒரு பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமும் வெள்ளிக்கிழமை குளிக்கணும் என்று சொல்றாங்க. பெருநாள் தினங்களில் குளிக்கிறத மார்க்கமாக்குகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே நறுமணம் வீசக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். நறுமணம் என்பது இப்போ அத்தர் எடுத்துக்கொண்டால் அது ஒரு ப்ரொடக்ஷன். அதில் பிஸ்னஸுக்காக வேண்டி சீப்பான வாசனை திரவியங்களை மிக்ஸ் பண்ணி சில அத்தர்கள் செய்யப்படும். நமக்கு கிடைத்தால் நம்ம நினைக்கிற அத்தர் கிடைச்சிட்டு பூசிட்டு போவோம். ஆனால் அந்த அத்தர் எல்லோராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு மனமாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அத்தர் யூஸ் பண்ணல. அவர்கள் யூஸ் பண்ணின அத்தர் எல்லோரும் விரும்பக்கூடிய அத்தர். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே அந்த இடத்துல இருக்கல. அவங்க லேட்டாகித்தான் கேள்விப்பட்டு வராங்க. வந்தஞ்ச மதீனாவில் பெரிய பரபரப்பு, டென்ஷன். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்றத ஜீரணிக்க முடியாத மனநிலையோடு சிலர் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸாவை அப்படி திறந்து பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வந்தது, மௌத்தான பிறகும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வருகிறது என்று சொன்னார்கள். அப்படித்தான் எப்போதுமே நீட்டாக வைத்துக் கொள்வார்கள். 9 மனைவியரோடு ஏக காலத்தில் வாழ்ந்தார்கள். ஒருவர் ஒரு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு அடுத்த 2வது தடவை தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் குளிக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஒது செய்வது சுன்னத்தாகும். அல்லது ஒரு மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு அடுத்த மனைவியிடத்தில் போகும்போது குளிக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஒது செய்து கொன்றது சுன்னத். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவியோட வீட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு தான் போவாங்க. ஒரு ரோல் மாடல். அப்ப நம்முடைய உடலை நாம் சுத்தமாக வைத்திருப்பது, இதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யாராவது உங்களில் ஒருவர், இந்த வெள்ளை வெங்காயம் என்ற ஒரு வெங்காயம் இருக்கிறது, அது பெருசா நாத்தம் இல்லை. அரபு நாடுகள் இருந்தவங்களுக்கு தெரியும், சாப்பாட்டோட தருவாங்க அந்த வெங்காயம், வெள்ளை அரைக்கும். அதே போல வெள்ளைப்பூண்டும் பெரிய நாத்தம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டவர் பள்ளிக்கு வர வேண்டாம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அந்த இஸ்மல்
தொழுகையாளிகளை பக்கத்தில் இருக்கிறார்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு ரீசன் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத்த தத்தஅத்தா மிம்மா யத்தஅத்தா மின்ஹு பனு ஆதம். மனிதன் எதை பார்த்தெல்லாம் அருவருக்கிறானோ அதை பார்த்து மலக்குகளும் அருவருப்படைவார்கள். ரீசன் சொன்னார்கள். அப்ப பள்ளிக்கு வருவதை வலியுறுத்துகிறார்கள். நான் விரும்புகிறேன் இங்க ஒரு ஆளை எனக்கு பதிலாக இமாமாக நியமித்து விட்டு வீடு வீடா போய் எந்த வீடுகளில் ஆண்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார்களோ சலா டைம்ல அந்த வீடுகளை அவர்களோடு வைத்து கொளுத்துவதற்கு தீடுவதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப பள்ளிக்குள்ள வாரத்தை அவ்வளவு வலியுறுத்துறாங்க. ஆனால் இங்க என்ன சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று, உங்கள யாராவது வெள்ளை வெங்காயம் சாப்பிட்டால், உங்கள யாராவது பூண்டு சாப்பிட்டால் நீங்கள் பள்ளி வாசலுக்கு வர வேண்டாம். என்னது தொழுகையாளிகளை டிஸ்டர்ப் பண்ணும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக ஒரு சில வயோதிப சகோதரர்கள் அவர்கள் ட்ரை பண்ணணும், கட்டாயம் ட்ரை பண்ணணும். இந்த பீடி சிகரெட் போன்றவற்றை சிலர் அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்னும் சுருட்டு அடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகையாளிகள் உண்மையில் அவர்கள் நல்லவர்கள், ட்ரை பண்ணணும். சில விஷயங்களுடைய பாரதூரம் புரியாமல் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் நிற்கல, அதை கொமட்டும். உங்களுக்கு அது பழக்கப்பட்ட இசைவாக்கம் என்று சொல்லுவார்கள். நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு அது பழகிடும். ஆனால் உங்களை புதிதாக மீட் பண்ணுகிற ஒருவர் கடுமையாக சங்கடப்படுவார். அது உங்களுக்கு புரியாது. சில சகோதரர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் முகத்தில் ஏசி போட்டு போவாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த இயல்பு கிடையாது.